எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார், வெற்றி பெற்றார். சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி ஆரம்பித்தார், அதுல வெற்றி பெறவில்லை அவரு. இதே போல மக்கள் நீதி மையம், அதுக்கு முன்னதாக தேமுதிக ஒரு அரசியல்ல ஒரு குறிப்பிடத்தக்க இருந்து, நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு துணிச்சல் இருந்தது, அதனால அந்த வெற்றியை அவர் ஈட்டினார். அதை கூட கமலஹாசனால எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னொரு நடிகர் கட்சியை தொடங்கி அவரால் புதிய வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குதா சார்? அதுதான் சொல்ல வர. அந்த நான் தெளிவு அப்படின்னு சொல்றது என்னன்னா அறிவு, அந்த அறிதல் புரிதல். அந்த அது தொடர்பா மக்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா தான் அவருடைய ரசிகரை தாண்டி ஒரு வாக்குகளை பெற முடியும். இல்லாட்டி இவரும் ரஜினி மாதிரி ஒரு இடத்துல வெட்டியை கட்ட வேண்டியது வரும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சிக்கலும் எதிர்கொள்ளக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் தன்னிச்சையா வெளியில வரலாம். உடனே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியில வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. புரியுதுங்களா? சோ அவர் தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த அதோட ஒரு ஆர்வத்தோட அவர் ஒரு விஷயத்தையும் அவர் பேசி அவர் வெளியில வந்தாரு அப்படின்னோம்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த தெளிவை அவர் பெறணும். ரெண்டாவது, அரசியல்ல துணிச்சலா போறோம். இப்ப இவிஎம் வச்சுட்டு ஒரு பெரிய ஃப்ராடு நடக்குது. இப்ப நீங்க விஜய் கிட்ட மைக்க நிட்டுறீங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னார்தான் அதுக்கப்புறம் மக்கள் அவர்கிட்ட போவாங்களா? அந்த பிரச்சனை இருக்கு. அதுதான் அந்த வாக்கு வங்கின்னு வரணும். தனக்குன்னு ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்குறதுக்கு ரசிகர்களை தாண்டி போகணும் அப்படின்னா அதான் முக்கியம். மற்றபடி திமுக என்ன கருத்து சொல்றான், அண்ணா திமுக என்ன கருத்து சொல்றான், ஜெயக்குமார் என்ன கருத்து சொல்றாருன்றதுதான் முக்கியம் கிடையாது. மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், விவசாயிகளா இருக்கட்டும், தொழிலாளர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், வாக்காளர்களா இருக்கட்டும், எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்ல அப்ப தெளிவா சொன்னாரு பாரு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னோம்னா, இந்த இடம் தான் ரஜினி தோத்த இடமும் கமலஹாசன் தோத்த இடமும். ஏன்னா இவங்கன்னா டைரக்டர் வச்சுதான் வெற்றி பெற்றவங்க. விஜயம் அப்படிதான் டைரக்டர் வச்சுதான் வெற்றி பெற்றவர். சோ இப்போ அரசியல் வரும்போது இதுல யாரும் டைரக்டர் எல்லாம் கிடையாது. இதுல நீங்களே தான் டைரக்டர், நீங்களே தான் ஆக்டர் இல்லையா? அப்ப இந்த இடத்துலதான் நீங்க எப்படி பண்றீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி செயல்படுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஒரு வெற்றிடம் இருக்குது. அதாவது திமுக, அதிமுக 2 கட்சிகள் இருக்கிறது. இதற்கு குறிப்பிடத்தக்க ஒரு வாக்கு சதவீதம், சுமார் ஒரு 30% ஒவ்வொரு தேர்தலையும் இவங்க 2 கட்சியுமே வாங்கிடுறாங்க. இருக்கக்கூடிய அந்த ஒரு மீதி இருக்கக்கூடிய ஒரு 40% வாக்குகள், அதாவது 40%மோ 30%மோ ஒரு வாக்குகள் இருக்கு. அது எந்த கட்சிக்குமே இந்த திமுக, அதிமுக தவிர ஒரு 3வது கட்சிக்கு, அது தேமுதிக இல்ல அப்படிலாம் யாருக்கும் அப்படி எல்லாம் வாக்கு வங்கி யாருக்கும் பட்டையை எழுதி கொடுத்தவரோட எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சரி சரி. அதிமுக அப்படின்னோம்னா அதிமுக 40% ஜெயலலிதா இருக்கும்போது வாங்குச்சு. இப்ப 27% தானே வாங்குது. தோராயமா அந்த 15% கவர்னன்ஸ் சென்றவர்கள் யார்? கரெக்ட். அந்த மாதிரி. ஆமா. அதனால இதெல்லாம் ஒரு விடயமே கிடையாதுங்க. அவருக்கு தேவை என்னன்னா, அவர் வெளிப்படுத்த வேண்டியது என்னன்னா தெளிவு. ரெண்டாவது, இவர் எப்படி போய் இவர் பிஜேபி இவருடைய பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் வேற விஷயம். இவர் துணிச்சலா வெளியில வரணும். ஒரு சிக்கல்லையும் இவர் தெளிவான ஒரு புரிதலை வெளிப்படுத்தி துணிவோடு கருத்தை சொல்லி அரசியலை முன்னெடுத்தாருன்னா நிச்சயம் அவர் வெற்றி பெறலாம். அதை ஒன்றும் இருவேறுபட்ட கருத்து. புதிய தலைமுறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட இந்த தடவை கூட ஒரு 13 லட்சம் புதிய வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது போல இந்த புதிய தலைமுறை, அதாவது இந்த கொள்கை, சித்தாந்தம் மற்றும் மாணவர் பருவத்துல போராட்டம் இவைகள்லாம் இல்லாம நம்மளோட தாய் தந்தையர் இந்த கட்சியும் அந்த கட்சியிலேயே இருந்து வளரக்கூடிய ஒரு சமூகமா தான் தமிழ் சமூகம் பொதுவா இருக்குது. அதுல கொஞ்சம் தமிழ் தேசிய அரசியலுக்கு கொஞ்சம் இந்த மாணவர்கள் இப்போ போறாங்க. இதற்கு முன்பு இருந்தது போல இந்த கல்லூரி மற்றும் பள்ளி காலங்களில் இடதுசாரி இயக்கங்களோ, திராவிட இயக்கங்களோ அல்லது மத ரீதியான அந்த ஏபிவிபி உள்ளிட்ட இயக்கங்களோ தமிழகத்தை பொறுத்தவரை மிகுந்த செல்வாக்கு அண்மை காலமாக ஒரு 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாகவே அந்த மாணவ பருவம், கல்லூரி மாணவர்கள் அரசியலில் ஒரு கட்சி சார்ந்து இயங்குவதில்லை. எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் கூட இப்போது பெரிய அளவில் இயங்குவதில்லை. இதே போல திமுக, அதிமுக அந்த மாணவர் அமைப்புங்கிறது அது அநேகமாக அண்ணா கலைஞர் காலத்திலே இது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். பின்னர் இப்போதைக்கு கிடையாது. எந்த கல்லூரி மாணவரும் நான் திமுக அதிமுக சொல்லிக்கிறது இல்லை. ஓரளவு கொஞ்சம் இந்த நாம் தமிழர், இந்த தமிழ் தேசிய அரசியல கொஞ்சம் சொல்றாங்க. மற்றபடி இடதுசாரி எஸ்எஃப்ஐல அவ்வளவுதான் 1000 பேர்ல ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த பழைய மாதிரி எல்லாம் பெரிய அளவுலங்க இல்ல. இந்த ஒரு வெற்றிடத்தை விஜய் நிரப்புவாரா சார்? இல்ல, அது பாக்கலாங்க. அவர் தெளிவுபடுத்துறோம், முதல்ல அவர் தெளிவுபடுத்திட்டோம். இப்போ சொல்றதெல்லாம் என்னன்னா, மெர்சல் படத்துல டயலாக் மாதிரி தான் அதெல்லாம். புரியுதுங்களா? மெர்சல் படத்துல என்ன சொன்னாங்க, அங்க எல்லாருக்கும் இலவச மருத்துவம் தராங்க சிங்கப்பூர்ல, ஆனா அவங்க 8% தான் வாங்குறாங்க. இங்க 28% ஜிஎஸ்டி வாங்குறாங்க, ஆனா மருத்துவம் கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு. அது விஜய்க்கு தெரிஞ்ச விஷயமா, டைரக்டர் தெரிஞ்ச விஷயமா? உண்மைதான், டைரக்டர் தான். அப்புறம் அந்த மாதிரி அப்புறம் இங்க இவரை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்டு இவரு பெருசல் ஆயிட்டாருன்னா என்ன வருது?
அதனால இவர் வெளிப்படட்டும் முதல்ல, அப்புறம் பார்ப்போம். ஓகே சார், நன்றி சார். சரி. விஜய் அரசியல் நன்றி. பிரவேசம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்ததற்கு மிக்க நன்றி சார்.